இரட்டை இலை மனு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சூரியமூர்த்தி என்பவர் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவின்படி இந்திய தேர்தல் ஆணையம் தொடர் விசாரணை நடத்தி எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், மனுதாரர் கே.சி. பழனிசாமி, புகழேந்தர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி அனைவரும் பதில் மனுக்கள் தாக்கல் செய்தனர். இதில் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கூடுதல் மனுவை தாக்கல் செய்தார். அதில் அதிமுக மற்றும் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் மனு கொடுத்துள்ள சூரியமூர்த்தி என்பவர் அதிமுகவில் உறுப்பினர் கிடையாது. அதிமுகவில் உறுப்பினர் அல்லாத ஒருவர் கட்சி மற்றும் சின்னம் தொடர்பாக வழக்கை தொடர எந்தவித முகாந்திரம் இல்லை. கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இல்லாத ஒருவர் கட்சியின் உள் விவகாரங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் மனு அளிக்க முடியாது. சூரியமூர்த்தியின் மனுவை தேர்தல் ஆணையம் நிராகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இதையடுத்து இந்த வழக்கில் அதிமுக பொதுச் செயலர் பதவி தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் எம்.ஜி. ராமச்சந்திரன் என்பவர் மேல்முறையீடு செய்தார். இந்த மேல்முறையீடு மனு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இரட்டை இலை சின்னம் தொடர்பான மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்தவர் மனுவை திரும்பப் பெறுவதாக அறிவித்ததால் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆகவே இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்ற தடை தொடர்கிறது.